இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இது நேற்று நான் வந்து நியூஸில் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்த ஒரு விஷயத்தை தான் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்துட்டு பண்ணுற ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்காகவும் இருக்குதுன்னு நான் சொல்வேன். அதாவது என்ன அப்படின்னா, கேரளாவை சேர்ந்த 18 வயதான பெண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயட்டுங்கிற பேரில் யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்து வந்து அவங்க வந்து டயட்டில் இருந்திருக்காங்க. பட் அந்த டயட்டோட விளைவாக என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இறந்தே போயிட்டாங்க. ஆமாம், அவங்க வந்து இப்போ இல்லை. அதாவது பல பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூடியூப்பில் போடுறது எல்லாமே வந்துட்டு ட்ரூ தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிலீவ் பண்ணி அதை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. யூடியூப்பில் வர்றது எல்லாமே வந்து உண்மையும் கிடையாது, எல்லாமே வந்து பொய்யும் கிடையாது. எல்லாமே நம்ம வந்து தீரமாக பார்த்து அதை ஆராய்ஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணணும். எதுவாக இருந்தாலும் நம்பவும் செய்யணும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பெண் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மாதம் தொடர்ச்சியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெறும் வாட்டர் ஃபுட்டு மட்டும்தான் அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. வேற எதுவுமே வந்து அவங்க சாப்பிடவே இல்லை. அப்படி இருந்ததுனால அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா குடல் வந்துட்டு சுருங்கி அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. வாட்டர் ஃபுட் மட்டுமே எடுத்துக்கிட்டே இருந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் சொல்றேன். தொடர்ந்து இந்த மாதிரி வாட்டர் ஃபுட் எடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களோட உடம்புல வந்துட்டு ஃபர்ஸ்ட் திங்கா வந்துட்டு பாதிக்க போறது உங்களுடைய செல்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ப்ரோட்டீன் வந்து அந்த ஃபுட்ல இருக்காது. ஸோ அதனால என்ன ஆகும்னா, ப்ரோட்டீன் இல்லை அப்படின்னா செல்ஸ் எல்லாம் வந்து டெட் ஆயிரும். ஸோ செல்ஸ் வந்து டெட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மசில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வீக்கனிங் ஆயிரும், அதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. அந்த மாதிரியான ஒரு நிலை வந்து ஏற்படும். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இது எதுவுமே இல்லாத காரணத்தினால லிவர், கிட்னி, அதுக்கப்புறம் உங்களுடைய இன்டெஸ்டைன்னு சொல்லுவோம், அதாவது சிறுநீர். ஸோ அந்த குடல் எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுருங்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் இல்லாதனால கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா இது மட்டும் கிடையாது, உங்களுடைய அப் டு அவங்க பாடியில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸ், அதுக்கப்புறம் எல்லா ஃபங்க்ஷனுமே வந்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மரணத்தை வந்து லீட் பண்ணும் தான் சொல்லதான் வந்து லீட் பண்ணும். அதனால யாரும் வந்துட்டு சரி ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயம் தெரியாம அதை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. டயட்டுங்கிற பேர்ல உடம்பு கம்மி பண்ணணும் அப்படிங்கிற பேர்ல ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சு ஒவ்வொரு விஷயமும் நல்ல விஷயங்கள் சாப்பிட்றப்பவே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெயிட் லாஸ் வந்து ஆகும். ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிடாம உங்களோட ஹெல்த்தை நீங்கள் வந்து பார்த்துக்கிறப்பவே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து நல்ல விஷயங்கள் வந்து உங்கள் உடம்புல சேஞ்சஸ் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியும். அதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணி உங்களோட உடம்பை வந்துட்டு கெடுத்துக்காதீங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு டயட் இருக்கணும். அதிகமாக கார்போஹைட்ரேட் வந்து எடுத்துக்காதீங்க. அது வந்து 3 வேளையும் கார்போஹைட்ரேட் எடுத்துகிட்டே இருந்தீங்கனாலும் சிலருக்கு வந்துட்டு வெயிட் போடும். அண்ட் சுகர் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க, காஃபி, டீ, நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. சுகர் சம்மந்தப்பட்ட ஸ்வீட்ஸு இந்த மாதிரி அதிகமாக சாப்பிட்றப்பமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு போடும். ப்ராப்பராக நைட் நேரத்தில் கரெக்டான டயத்துக்குள்ளே சாப்பிடல அப்படின்னா அந்த பாடி ஃபங்க்ஷனிங் நைட் டைம் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருக்கும். அந்த டயத்தில் நீங்கள் வந்துட்டு நல்லா வந்து மீட் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உடம்புல வந்து கொழுப்பு வந்து தேங்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்துட்டு பாடி வெயிட் வந்து போடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்கள் பாடியை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஸோ எந்த சாப்பாடு நமக்கு சாப்பிடும்போது வெயிட் லாஸ் ஆகுது, அதுக்கப்புறம் எந்த மாதிரியான சாப்பாடு உங்களுக்கு அலர்ஜி கொடுக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்களே வந்து ரியலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். இல்லை எனக்கு அப்படிலாம் வந்து தெரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் டயட்டீஷியன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள மெடிக்கல் டயட்டீஷியன்ஸ் யாராக இருந்தாலுமே சரி அவங்க கிட்ட வந்துட்டு கன்சல்ட் பண்ணுங்க. அவங்க ஃபர்ஸ்ட் உங்களோட பிஎம்ஐ தான் வந்து பார்ப்பாங்க. உங்கள் ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க வந்து கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. இல்லாட்டினாலும் பார்த்தோம் அப்படின்னா பிஎம்ஐங்கிறது யார் வேணாலும் வீட்டில் ஈஸியாகவே வந்துட்டு கால்குலேட் பண்ணலாம். அந்த மாதிரி கால்குலேட் பண்ணிட்டு அதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கால்குலேஷனும் நார்மலாக பிஎம்ஐ சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் இருக்கு. அந்த சார்ட்னாலே ஈஸியாக வந்து தெரியும் இவ்வளோ ஹைட்டு இவ்வளோ வெயிட் இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ வெயிட்டில் தான் அவங்க வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கால்குலேஷனில் அவங்க அந்த சார்ட் வந்து சார்ட்டில் வந்து பார்த்தாலே தெரியும். ஸோ அப்படி நீங்கள் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிடைச்ச அந்த பிஎம்ஐ வேல்யூவும் பிஎம்ஐ வேல்யூ சார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள்.
உங்கள் ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கான பிஎம்ஐ வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ இது ரெண்டத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு வந்துட்டு 5 kg வந்து கம்மி பண்ணணும், இல்லை 10 kg கம்மி பண்ணணும், இல்லை உங்கள் பிஎம்ஐ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 50 kg வந்து நான் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸை அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபுட்டை வந்து நீங்கள் சாப்பிட்டு உடம்ப கம்மி பண்ணணுமே தவிர்த்து அதுவும் நியூட்ரிஷனல் ஃபுட்டாக சாப்பிட்டு தான் வந்து கம்மி பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளை வருத்திக்கிட்டு நம்ம சாப்பிடாம இந்த மாதிரி வெறும் வாட்டர் ஃபுட்டு மட்டும் சாப்பிட்டு வந்து உடம்ப கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாரும் வந்து இந்த மாதிரி ஒரு முயற்சி ஈடுபடாதீங்க. ஏன்னா இப்போ இருக்க நிறைய கேர்ள்ஸ் வந்துட்டு லீனாக இருக்கணும், அதுதான் வந்து ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா லீனாக இருக்கிறதுக்கு ரொம்ப வந்து டயட் பண்ணுறோம் அதை பண்ணுறோன்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணுறாங்க. பட் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு அனாவசியமாக ட்ரை பண்ணாதீங்க. ஹெல்த்தியாக இருக்கணுங்கிற மைண்ட் செட் மட்டும் நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபுட்ஸை வந்து சாப்பிடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேட் ஹேபிட்ஸோடையே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேர்ள்ஸ் வந்து டயட்டுக்கு போகிறீங்க, அப்படிலாம் வந்து பண்ணவே பண்ணாதீங்க. ஆணுக்கு நிகர் பெண் ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் தான், பட் ஆண்கள் வந்து தண்ணி அடிக்கிறாங்க தம் அடிக்கிறாங்கங்கிறதைய வந்து கேர்ள்ஸும் வந்து ஃபாலோ பண்ண வேண்டாம். ஸோ நல்ல விஷயத்த மட்டும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் வந்து போதும் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருமே வந்துட்டு இப்போ இருக்கிற பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து ஃபாலோ பண்ணுறனாலேயே பெண்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர், நான் எல்லாத்தையும் சொல்லலை, ஒரு சில பேர் வந்துட்டு இந்த மாதிரி ஆண்கள் மட்டும்தான் வந்து இந்த விஷயம்லாம் பண்ணுவாங்களா, பெண்களான நாங்களும் தம் அடிப்போம் சரக்கடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு நிறைய பண்ணுறாங்க. பட் அப்படிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு உடம்பு கம்மி பண்ணும் அப்படின்னா தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பாடி வந்து ரிடக்ஷன் பண்ணுறது, லீன் ஆகிறது, பாடி வந்து கம்மி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அதை மட்டும் இன்டேக் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாகவே பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் ஆக முடியும். அதே மாதிரி இன்னும் ஒரு சில பேர் வெயிட் லாஸ் அப்படிங்கிற பேரில் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயட்டில் வந்து நிறைய கேர்ள்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ டயட் அப்படிங்கிற பேரை வந்து நம்மளை வாழ வைக்கணுமே தவிர்த்து நம்மளை வந்து சாகடிக்கக்கூடாது. நம்ம பண்ணுற அந்த டயட்டே வந்து நமக்கு வந்து யமனா வந்து மாறிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல தாட்டில் மட்டும்தான் இந்த வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Annie.